திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், அதே போல ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும், ஊராட்சி மன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர்களுக்கும், ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கும், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், இந்த கிராமத்தினுடைய பெரியவர்களுக்கும், குறிப்பாக ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், இப்படி வாங்கினா கூட வரமாட்டேங்க, பரவாயில்ல, ஓரமாவே அங்கே இருக்கு. இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த நடு தெருவு கூட 10 லட்சம் ரூபாய் தெருவில் பெருமாள் கோயில் வரையும் சிமெண்ட் ரோடு போட இருக்கின்றோம். தலைவரை கேட்டேன், இன்னும் ரோடு போடுறதுக்கே இடம் இல்லையா, என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஒரு ரோடு இச்சி எடுத்துட்டு மறுபடியும் போடலான்னு சொன்னாரு. அந்த நிலைமைக்கு நம்முடைய பெருவாய் கிராமத்திலே பல்வேறு பணிகள் நடைபெற்று இருக்கின்றது. குடி தண்ணீராக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, வர இருக்கக்கூடிய காலத்திலே நம்ம சிவன் கோயிலை சீரமைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த பணிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் உடனிருந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் போறப்ப வரப்பெல்லாம் பார்ப்பாங்க, குளத்தை நம்ம எவ்வளவு சுத்தமா ரெடி பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு முன்னே அவ்வளவு சுத்தமா ரெடி பண்ணோம். இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி பாசப்படைஞ்சு போயிருக்குது. அதை வல்லுநர்களை வரவழைத்து அதுக்கு என்ன செய்யணும்ன்றத சில வீடியோ சார் ஏதாவது அதுக்கு வழி இருக்குங்களா கேடு. குளங்கள் சீர் செய்யணும், மறுபடியும் புல்லாயிடுது. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதனையும் செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய தொகுதி திருவள்ளூர் தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கிற உறுப்பினருக்கு வேட்பாளர் அறிவிப்பதற்காக என்ன பணிகள் நம்ம பகுதியில் இந்த தொகுதியில செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த இடத்துல இவ்வளவு குறுகிய காலத்தில் மிகச்சிறப்பாக எல்லோரையும் அழைத்து, அதுதான் பெரிய விஷயம். நம்ம தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அந்த வகையில தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, துணைத் தலைவர் அவர்களுக்கும், கவுன்சிலருக்கும், வார்டு மெம்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, எந்தைக்கு இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் பெருவாயில் கிராமத்தை பொறுத்தவரை நாங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் கேட்காமலே இந்த கிராமத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டுமோ அதனை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் ஓராண்டு காலத்தில் அரசாங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டிய பணிகள் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமாக பெருவாயிலை நிச்சயமாக நான் மாற்றி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அளவிலே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.